கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆயுசை பூரணப்படுத்தும் தேவன். யாத்ராகமம் 23 அதிகாரம் 26 உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஆயுசை பூரணப்படுத்துகிற தேவன் என்று கூறுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் பலவிதமான பாவ கட்டுகளினால மரண பயத்தோடு கூட இருக்கிற எங்களை பார்த்து உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கூறுகிறீரே, உமக்கு நன்றி. அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது நான் புதிதாய் பிறந்துள்ளேன் என்ற உணர்வோடு தேவனோடு பேச வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு தந்த ஆயுசையும் ஆயுளையும் வீணாக்காமல் உமது சித்தத்தின்படி வாழ நீர் எனக்கு ஞானத்தையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தாரும் என்றும் என் நாட்கள் நிறைவாக உமக்காகவே வாழும் வாழ்க்கையாக மாற்றும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். காரணம், இயேசு உலகுக்கு வந்தது அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூர்ணப்படவுமே வந்தார். எனவே நாம் இந்த உலகில் வாழும்போது மனதுக்கு திருப்தி அளிக்கும், ஆன்மாவுக்கு சமாதானம் தரும், பிறருக்கு பயனுள்ள வாழ்வை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான பூரண வாழ்வாகும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பலருக்கும் பயனுள்ள வாழ்வு வாழ நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதை தியானிக்கும் உங்கள் வாழ்வில் இளமையிலேயே தீராத வியாதியால் துன்புறுகிறேன், மரண பயம் என்னை அலட்டுகிறது, என் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமில்லாமல் இருக்கிறேன், சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என நினைத்து வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், உன் ஆயுசு நாட்களை கூட்டி பூரணமாக்கி ஆசீர்வதிப்பேன் என்கிறார். பிரியரே, வேதத்திலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது என்று ஏசாயா தீர்க்கன் வந்து கூறும் பொழுது எசேக்கியா சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். உடனே கர்த்தர் அவனது விண்ணப்பத்தை கேட்டு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டி தருவேன் என்கிறார். நம்மையும் நம் ஜெபத்தையும் உள்ளம் உடைந்து நொறுங்கிய நிலையையும் அறிந்து ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவரிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போமா?